என்னம்மா பண்ணிருக்க? வந்து உட்காருமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீ வந்தா ரெஸ்ட் எடுக்கவே மாட்டறமா. ரசம் வைக்க போறமா? ரசமா? அங்க பாரு விசில் வந்து இருக்கு. பருப்பு வேக வச்சுட்டா, சாம்பார் வைக்கிறேன், மீன் ஃப்ரை பண்றோம். அப்புறம் எதுக்குமா ரசம்? என்னதான் சாம்பாரு மத்த குழம்புக்கு எதுவா இருந்தாலும் இந்த ரசம் தாமா ஜீரணத்துக்கு ஒரு நல்லது. இதுல மிளகு போடுறோம், ஜீரகம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், பூண்டு போடுறோம், பெருங்காயம் போடுறோம், புளி தக்காளியில இருந்து போட்டு இதை வைக்கிறோம். அது எப்படியாப்பட்ட கல்யாண விருந்தா இருந்தா கூட ரசம் தான் லாஸ்ட்ல சாப்பிடுவாங்க. அதனால ரசம் நான் வைக்கிறேன், நீ சாம்பார் வை. டேங்கப்பா, இந்த புளி தண்ணிக்கு இவ்வளவு பெரிய விளக்கமாமா? ஒரு புடி ரசம் சாதம் இருந்தாதான் எங்க ஜீரணத்துக்கு உதவும், நாங்க சாப்பிடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, எங்க வயசு வரப்ப உங்களுக்கு புரியும் இதை பத்தி எல்லாம். ஏமா கஷ்டப்பட்டு கையில போட்டு அழுத்தின்னு இருக்க? மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடும் குடுமா. மிக்சில விட கையில புளிஞ்சு ரசம் வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். விட அம்மியில வச்சு அரைச்சிங்கன்னா அதை விட டேஸ்ட். இப்ப இருக்கிற பரபரப்புல அம்மிக்கல்ல வச்சு நாங்க அரைச்சின்னு இருக்கோம். இப்ப பழைய மாதிரி அந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்துருச்சு தெரியுமா? இப்ப சமையல் கட்டிலேயே அம்மி, ஆட்டு உரல் எல்லாம் சின்ன சின்னதா வச்சுக்கிட்டு அதுலயே எல்லாரும் சமைக்கிறாங்க. நீ நிறைய பாத்துன்னு இருக்கமா, போன நோண்டிக்கினீங்க. இப்பத்தி ட்ரெண்ட்ல நீங்க எல்லாம் பாக்க சொல்ல என் வயசுக்கு நான் இதெல்லாம் பாக்க கூடாதாமா? நான் நல்லதை தானே பாக்குறேன். அது இல்லம்மா, உங்க காட்டுல எல்லாம் தக்காளி அப்படி எடுத்தா ஒரு நாள் தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து நசங்கி கொல கொலன்னு ஆயிடும். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க மாட்டீங்க, வெளில வைப்பீங்க. இரு அங்க தக்காளி நான் மாட்டி வச்சிருக்கேன் பாரு. இங்க வச்சுக்கிற தக்காளி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது, பழுக்க மாட்டுது. அதை நாங்க கையில அழுத்தும் போது படுற பாடு இருக்கு பாரு. அதுக்கு அம்மா மிக்சியில போட்டு பட்டுன்னு ஒரே விஷயம் முடிச்சிடுறோம். அப்பத்தி தக்காளி எல்லாம் விளைஞ்ச உடனே அது ஆர்கானிக், எதுவுமே மருந்து போடாம தக்காளிமா. இப்ப அங்க இருந்து வர சொல்லி எல்லாமே மெடிசன் போட்டுதாம்மா வருது. அது ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். மஞ்சத்தூள் எங்க? மஞ்சத்தூள் தோ ஒரே நிமிஷம் தாமா. என் கிச்சன் பார், மினி கிச்சன். என்னம்மா இது பிளாஸ்டிக்ல வச்சிருக்க? நான் உனக்கு சில்வர்ல வாங்கி கொடுத்தேன். அது எங்கம்மா? சில்வர்ல மசாலா டப்பா வாங்கி கொடுத்தேன். அதுதானமா நல்லது. அது என்னமா அகலமா இவ்வளவு பெருசா வைக்கவே இடல. இது 22மா, அப்படி அழகா இருக்குமா. நல்லதே கிடையாதுமா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கம்மா. ஓகே, அடுத்த தடவை வரும்போது மசாலா டப்பா சில்வர்ல இருக்கும். இது என்ன மாமா மாமா அம்மா இரு, நான் ஒரு அம்மா இருமா, உனக்கு கழட்ட அப்ப இவ்வளவு மஞ்சள் தூளா? அப்புறம் ரசம் முழுக்க மஞ்சளா இருக்குமா? அது ரொம்ப டார்க்கா இருக்கும். இது உனக்கு கழட்ட தெரியல, நானே ஓபன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீ என்னதான் இருந்தாலும் அந்த காலத்து ஆளு, புரியுதா? இப்ப ட்ரெண்ட்ல மொத்தத்தையும் கொட்டி வச்சியா மஞ்சள் தூள? இல்ல கீழே கொட்டல, மேலதான் கொட்டிக்கிச்சு. ட்ரெஸ் தானே இது. மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாவை நசுக்கி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பூண்டு 4 பல்லு நசுக்கி. என்னம்மா கொத்தமல்லி எங்கம்மா? ஐயோ மா, நான் ரசம் வைக்கிற ஐடியாவே இல்ல, அதனால கொத்தமல்லி வாங்கி வைக்கலாமா? நிஜமாவே இன்னைக்கு வாங்கிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே வை. ஏமா கொத்தமல்லி இல்லாம ஒரு ரசமாமா? சொன்ன நித்திடுவாமா. ரசம் கொதிக்க கூடாதுமா, லேசா அப்படியே நுர கட்டின உடனே அப்படியே ஆஃப் பண்ணினா, அப்பதான் ரசம் நல்லா டேஸ்டா இருக்குமா. சரி.